ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரட் மூவிஸில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, மணிகண்டன், அனுராக் காஷ்யப் மற்றும் நட்டி முக்கிய ரோலில் நடிச்சிருக்கிற மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளாக இருக்க ஒரு முடிவற்ற பெருவழியான மகாராஜாவை சுற்றி வருது. அவரோட வாழ்க்கையில் இருக்கிறது ரெண்டு அம்சங்க தான். ஒன்று முடிவற்ற வேலையை செய்கிறது, ரெண்டாவது ஹைஸ்கூல் படிக்கிற மகளை கவனிச்சிக்கிறது. எது வந்தாலும் இந்த ரெண்டு கடமையில இருந்து மாறாது. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டு குப்பை தொட்டிய லட்சுமின்னு பாசமாக கூப்பிடுற பழக்கம் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில் மகாராஜா ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு 3 பேர் அவர் வீட்டுக்குள்ள அத்துமீறி புகுந்து தாக்கிட்டு போனதாகவும், அப்போ தன் வீட்டில் இருக்க லட்சுமி காணாம போயிடுச்சுன்னு தன் டீனேஜ் மக ஜோதி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேருந்து திரும்பி வரதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு. இது என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு அவரை சீரியஸா எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆனா மகாராஜா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அசையல. அதுக்கு மேல லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்தா பெரிய பணம் கொடுக்கறதா சொல்ல போலீஸ் ஸ்டேஷனே முடிச்சுக்குது. மகாராஜா ஏன் சாதாரண குப்பை தொட்டி மேல இவ்வளவு பிடிவாதமா இருக்கணும்? உண்மையில என்ன நடக்குது? இந்த கதை எங்க போகுது? 7 வருஷத்துக்கு முன்ன குரங்கு பொம்மை படத்து மூலமா நமக்கு தெரிஞ்ச இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் கதையோட இறங்கியிருக்காரு. படம் மெதுவா தொடங்குது. பல கதாபாத்திரங்கள் வந்து போறதை பார்ப்போம். சின்ன சின்ன சம்பவங்களும் ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாம இருக்கு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அப்படி இருக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் வரதனா வர நட்டி, தனாவா வர பாய்ஸ் மணிகண்டன், அதுக்கப்புறம் நம்ம மகாராஜாவை விஜய் சேதுபதி உங்க ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு கதையை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவில் ஒரு செம்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது நாம எழுந்திரிச்சு உட்காந்துருவோம். செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் அந்த சம்பந்தமில்லாத புள்ளிகள்லாம் ஒன்று சேர தொடங்கும் போது தான் உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த மனுஷன் அந்த லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு. கதை அவ்வளவு சாதாரணமானது இல்ல, ஒரு தீவிரமான பழிவாங்கிற டிராமான்னு புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சில தெளிவில்லாத திறனுங்க செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற குரூஷியலான சம்பவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுப்பீங்க. படத்தோட மிகப்பெரிய பலம் அதோட ஆக்ஷன் காட்சிங்க. அனல் அரசு சில சண்டைகளை வேற லெவல்ல மிரட்டல் அமைச்சிருக்காரு. முக்கியமா மணிகண்டன், விஜய் சேதுபதி வர ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லணும். மகாராஜா ஒரு கதையா ரொம்பவும் எங்கேஜிங்கா கடைசி வரை வச்சிருக்கோம். ஆனா நான் லீனர்ல கதை வரதுனால கதையை க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா குழம்பு போகாம அடுத்து என்னன்னு ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க. ஆனா இயக்குனர் இது மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கிறது தான் பெரிய லெவலில் வேலை செய்யறதுக்கு ஒரு காரணம். படத்துல லேடி கேரக்டர்களுக்கு சின்ன ரோல் இருந்தாலும் கதைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இந்த கதையோட மையத்துல ஒரு அப்பா மக உறவு இருக்கு. அது எமோஷனலா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நடிப்பை பொறுத்தவரை படத்துல சில டாப் ஆக்டர்ஸுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த கேரக்டர்ல சரியா பொருந்திருக்காங்க. எங்கேயும் யாரையும் அந்த கேரக்டருக்கு அவங்க சூட் ஆகலன்னு நினைக்க மாட்டீங்க. இதுல விஜய் சேதுபதி தனியா தெரியறாரு. ஒவ்வொரு மைல்கல்லை தொடும் போதும் இப்படிதான் இருக்கணும்னு தன் 50வது படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிருக்காரு. மகாராஜாவா ரொம்ப யதார்த்தமா அவரோடைய டிராவல் பண்ண வச்சிருக்காரு. எமோஷனலா அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற இல்ல ஏற்படுற நுணுக்கமான மாற்றங்களையும் அப்படியே வெளிப்படுத்தி கலக்கியிருக்காரு. இதுல அனுராக் காஷ்யப் வித்தியாசமான ஒரு சாயலோட சாதாரண மனிதனா ஒரு வலுவான நடிப்பை கொடுத்திருக்காரு. நட்டி, மம்தா மோகன்தாஸ், அபிராமியும் நல்லா நடிச்சிருக்காங்க. சிங்கம் புலிக்கு கேரியர்லயே பெஸ்ட் ரோலா இருக்கும். படத்துல வழக்கமா வர சாங்கோ, டான்ஸோ, ரொமான்ஸோ இல்ல. காந்தாரா புகழ் அஜனீஷ் லோக்நாத்தோட பிஜிஎம் இதுக்கு இன்னொரு பிளஸ். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இயக்குனரோட முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் இத்தனை வருஷம் இடைவெளி எடுத்ததுக்கு இன்னும் பல வருஷம் இதை பத்தி பேச வைக்கத்தானான்னு தோண வச்சுட்டாரு. இந்த குப்பை தொட்டி ஒரு விஷயமே இல்லைன்னு நமக்கு தெரிய வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதே சமயத்துல அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் நம்ம மனசை நோகடிச்சிடும். இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதனும் விஜய் சேதுபதியும் நம்ம மிஸ் பண்ண முடியாத ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படமா மகாராஜாவை கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.